யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1-3 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நீ சபையில் உட்கார்ந்துருக்க தேவ ஜனங்கள் உங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். அநேகருக்கு பரலோகத்தை குறித்து நாம் அறிகிறோம், தெரிகிறோம். ஆனால் பரலோகத்தை பற்றி நம்பிக்கை கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கே அநேகருக்கு கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? அங்கே யாரும் போனதில்லை, அதை யாரும் பார்த்ததில்லை. இப்படி ஒரு காரியம் இருக்குன்னு யாருமே சயின்டிஃபிக்காக இன்னும் யாரும் என்ன பண்ணல, ப்ரூவ் பண்ணாததுனால கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இதை நம்புவது இல்லை. இந்நாட்களிலே அதுவும் அறிவு பூர்வமான காரியங்களை பார்த்தால்தான் நம்புகிற சில காரியங்கள் உண்டு. 3 உலகம் இப்போ இருக்குது. நம்பர் 1, ஓகே, ஒரு பரலோகம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2வது இப்போ இருக்கிற வாழ்கிற உலகம். 3வது ஒன்று இருக்குது, அது பேர் கற்பனை உலகம். என்ன உலகம்? கற்பனை உலகம். இப்படி தான் நிறைய வாலிபர்கள் சிறு பிள்ளைகள்லாம் வாழ்கிறாங்க. நம்மளாம் இருந்தப்போ யூடியூப்லாம் கிடையாது. நமக்கெல்லாம் நம்மளை திருத்தணுன்னா ஒன்று தான், இவ்வளோ பெருசு அப்படி டப்புன்னு நடிப்பாங்க, அப்படியே நின்றுவோம்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எதை எடுத்தாலும் எதை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாங்க? யூடியூப் பார்த்து தான். ஆகவே இந்த நவீன உலகத்தில் இந்த காரியத்திற்குள்ளே நாம் யாவரும் சிக்கிக்கொள்ளாதபடி வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் பரலோகத்தின் அங்கத்தினர்களாக இருக்கிறோமா? எந்த அங்கத்தினராக இருக்கிறோமா? நாம் பரலோக வாசிகள், பூமியின் வாசிகள் கிடையாது. ஆகவே இதை நீங்கள் மையமாய் வைத்து இதை நீங்கள் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் சற்று ஆழமாய் சிந்தித்து நீங்கள் போகணும். இந்நாட்களில் பரலோகத்தை பற்றிய பிரசங்கங்கள், பரலோகத்தை பற்றிய பாடல்கள்லாம் மிக குறைவாக இருக்குது. அதே போல் நரகத்தை பற்றி சில பிரசங்கங்களும் மிகவும் குறைவாக இருக்குது. நல்ல ஞாபகம் இருக்குது, பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார்ல, நீ செத்த உடனே 2 யார் வந்து நிற்பா? பிசாசு வந்து நிற்பானா, தேவதூதன் வந்து நிற்பானா அப்படின்னு சொல்லுவார்ல. நமக்கு இப்படிப்பட்டதான செய்திகள் இந்த நாட்களிலே நமக்கு தேவை, உண்மையிலே சொல்லுகிறேன். ஆகவே நமக்கு உண்மையிலே நம்ம சபை ஒரு பாக்கியமுள்ள சபை. தேவன் நமக்கு ஒரு நல்ல போதகரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல அஸ்திபாரத்தை கொடுத்தபடினாலே நம் யாவரும் கர்த்தருக்குள்ள நிலை நிற்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஒரு காரியத்தை சபை விசுவாசிகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன பேசினாலும், உங்கள் கண்களிலே நீங்கள் பார்க்கலனாலும் உங்கள் காதுகளிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் உண்டு. பரலோகத்தில் எடுங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒரு பக்கம் நீங்கள் டைரியில் எழுதிக்கிங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் அட்லீஸ்ட் கண்டிப்பாக டைரியில் எழுதிங்க. அட்லீஸ்ட் பைபிளை திருப்ப முடியலனா கூட நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரியா? யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று. கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தம். பரலோகத்தை பற்றி நீங்கள் ஏன் நம்பணும் தெரியுமா? ஏன் தெரியுமா நம்பணும்? எந்த மனுஷனும் பார்க்கல, கரெக்ட் தான். ஆனால் ஒருவர் பார்த்திருக்கிறார். அது யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவரே, நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்தையும் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் அவர் இன்றும் அவர் இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி இந்த காலை நேரத்தில் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஏன் பரலோகத்தை ஏன் நம்பணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து அவர் பூமிக்கு இறங்கியிருக்கார். 2வது ஏன் தெரியுமா நீங்கள் நம்பணும்? பவுல் சொல்லுகிறார் ஓகே, பேதுரு சொல்லுகிறார் ஓகே, யோவான் சொல்லுகிறார் ஓகே. ஆனால் இப்போ நம்ம படித்தோம் யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். அதை யார் தெரியுமா சொன்னது? யார் சொன்னது?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன சொன்னாரு? இதோ என் பிதாவின் வீட்டில் என்ன உண்டு? அநேக வாசஸ்தலங்கள் உண்டு இயேசு சொன்னார். ஆகவே நீங்கள் பரலோகத்தை நீங்கள் நம்ப வேண்டும். ஒரு 7 காரியங்களை நான் 7 கேள்விகளை நான் உங்கள் மத்தியில் வைக்கும்படி விரும்புகிறேன். இன்று முடிந்த அளவுக்கு ஒரு சில காரியமும், அடுத்த வாரம் நான் மற்ற சில காரியங்களை நான் பேசும்படி விரும்புகிறேன். இன்னைக்கு சொன்ன அத்தனை பேருமே சரி, சின்ன பிள்ளைங்க பெரிய ஆட்கள் அத்தனை பேருமே இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1, முதலாவது கேள்வி. ஓகேவா? முதலாவது கேள்வி, பரலோகத்துக்கு எப்படி போகிறது? பஸ்ஸை பிடிச்சி போனதா? தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பரலோக வாசலில் நீங்கள் நிற்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் பரலோகத்துக்கு என்ன பண்ணுங்க, விடுங்க அப்படின்னு எதை வச்சு சொல்வீங்க? நான் சர்ச்சுக்கு வாரம் என்னது நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, அதனால என்ன பண்ணுங்க, எனக்கு என்ட்ரி கொடுங்கன்னு கேட்பீங்களா? இல்லை ஆண்டவரே, நான் சர்ச்சில் நான் தான் என்ன பண்ணுவேன், கீபோர்டு வாசிப்பேன், நான் தான் ட்ரம்ஸ் வாசிப்பேன், பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ச்சை ஆரம்பிக்கு முன்னாடி நான் தான் எல்லாத்தையும் பாய்ச்சாரெலாம் போட்டு எல்லாத்தையும் பெருக்குவேன், எல்லா வேலையும் செய்கிறது நான் தான், அதனாலே நீர் எனக்கு என்ன கொடுக்கணும், ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை 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 இல்லை, நான் சர்ச்சில் ஊழியம் செஞ்சுருக்கிறேன், சர்ச்சில் நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு பரலோகத்துக்கு என்ன கொடுக்கணும், என்ட்ரி தரணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லைண்ணா, இல்லை நான் அநேக ஜனங்களுக்கு நான் லட்சமாக நான் கொடுத்துருக்குறேன், வாரி வழங்கியிருக்கேன், ஏழைகளுக்கு கொடுத்துருக்குறேன், அவங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் கார் வாங்கி கொடுத்துருக்கேன், பைக் வாங்கி கொடுத்துருக்குறேன், அதனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும், பரலோகத்தை டிக்கெட் கொடுக்கணும்னு கேட்பீங்களா? பரலோகத்துக்கு எப்படி போவது? வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், ஒரே வழி தான். நன்மை செய்கிறதுனால இல்லைங்க, வேலை செய்கிறதுனால இல்லைங்க, ஊழியம் செய்கிறதுனால அல்ல. யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சொன்ன வார்த்தை, இதோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுதான் வழி. எதுக்கு வழி? பரலோகத்திற்கு இயேசுதான் வழி. இயேசு இல்லாம வேற வழியே இல்லை. மற்ற மதங்கள் சொல்லலாம், யார் என்ன சொன்னாலும் சரி, இயேசுதான் வழி. ஏன் இயேசுதான் வழி? ஏன் இயேசுதான் சத்தியம்? ஏன் இயேசுதான் ஜீவனாய் இருக்கிறார்? ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பரலோகத்திலிருந்து எங்க வந்தாரு? பூமிக்கு வந்து பூமியிலிருந்து எங்க இருக்கிறார்? இப்ப பரலோகத்தில் இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், ஒரே ஒரு தெய்வம் மாத்திரம்தான், ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிரோட எழும்பின ஒரே ஒரு நபர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல அதே இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், நான் தரிசனத்தினால நான் சொல்லல, ஆனா தரிசனத்தினால அல்ல, நான் பரலோகத்திலிருந்து கீழே வந்ததனால சொல்லுகிறேன், உங்களுக்கு அநேக வாசஸ்தலங்கள் நான் மேலே போய் உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. முதலாவது, பரலோகத்திற்கு எப்படி போவது? ஒரே ஒரு வழி. என்ன வழி? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு ஒருவர் மாத்திரமே வழி. யோவான் சுவிசேஷம் 3:5 சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே, அடுத்து திரும்ப மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன், உனக்கு நான் சொல்லுகிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தெய்வம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு கதவு, பரலோகத்திற்கு போற ஒரே ஒரு வழி யார் தெரியுமா? யாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இரண்டாவது கேள்வி, முதலாவது கேள்வி சொன்னேன், பரலோகத்துக்கு போவது எப்படி. இரண்டாவது, பரலோகம் எங்கு உள்ளது?
பரலோகம் எங்கே இருக்குது? அநேகருக்கு ஒரு கேள்வி, பரலோகம் ஒன்று இருக்கா? அதெல்லாம் இல்லை பாஸ்டர். ஐசக் நியூட்டன் சொல்ல, ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லலை, நாசா சொல்லலை, இஸ்ரோ சொல்லலை, யாருமே சொல்லலை. அப்புறம் நீங்கள் மாத்திரம் சொல்கிறீங்க. எத்தனையோ கேலக்ஸி இருக்குது, எத்தனையோ காரியம் இருக்குது, அங்கெல்லாம் யாருமே சொல்லலை, நீங்கள் மாத்திரம் சொல்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் 1-3 படிக்கலாமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 1-3 படிக்கலாமா? குயிக்கா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலே நீங்கள் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். இப்ப நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. 2-3 ஓகே அப்படிங்க. 2வது வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இப்போ படிச்சிங்களே 2 வசனத்துலையும் ஒரு வார்த்தை நீங்கள் பார்க்கலாம், 3 முறை வருது. என்ன தெரியுமா? ஸ்தலம். பார்த்தீங்களா? என்னது? ஸ்தலம். நல்லா ஞாபகம் இருக்கு. சர்ச்சு கட்டும் பொழுது என்ன போடுறோம்? ஸ்தலம் போடுறோம். அப்படின்னா என்னதுன்னா, ஒரு கண்டிப்பான ஒரு இடம், ஒரு கற்பனை கிடையாது. பரலோகம் என்பது ஒரு கற்பனை இல்லை. பரலோகம் என்பது ஒரு நிரந்தரமான, ஒரு தீர்க்கமான ஒரு இடம். இயேசு சொன்ன வார்த்தை, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணுகிறேன்? ஆயத்தம் பண்ணுகிறேன். அப்ப அது ஒரு ஸ்தலம், அது ஒரு இடம். மனுஷன் நம்புறானா நம்பலையோ அது வேறங்க. நீங்க நம்புங்க. காரணம், உங்களையும் என்னையும் ரட்சித்த இயேசு சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். இப்போ நீங்க உங்களை என்னையும் சொல்லுகிறோம்ல. இப்போ நம்ம இருக்கிற ஊர் பேர் என்னது யோசிக்கிறீங்களா? சென்னை அடையார்ல திருவான்மியூர்னு சொல்றோம்ல. இதே போல தான் பரலோகமும் இருக்குது. அது ஒரு இடம். பரலோகம் என்பது ஒரு இடம். அந்த பரலோகத்தில் இப்போ யார் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது பிதா இருக்கிறார். யார் இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. யார் இருக்கா? அங்கே பிதா இருக்கிறார். படிங்களா? அதே வசனம் 2வது வசனத்தை படிங்களா? 2வது வசனத்தை படிங்க. என் பிதாவின் வீட்டில், என் பிதாவின் வீட்டில். அப்ப பரலோகத்தில் யார் இருக்கிறா? பிதா இருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன். அப்ப 2வது யார் இருக்கிறான்னு பார்க்கலாமா? 3வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 3வது வசனத்தை, நான் போய் இப்ப 2வது யார் இருக்காங்க பரலோகத்தில்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 2வது இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். 3வது யார் இருக்கா தெரியுமா பரலோகத்தில்? தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறாங்க தெரியுமில்ல? அதே 3வது வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின். யார் இப்ப பரலோகத்துக்கு போக போறா? போக மாட்டீங்களோ? யார் போக போறா? நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணும்னு கர்த்தர் சொன்ன காரியத்தினால தான் இப்பொழுது பரலோகம் என்பது ஒரு இடமா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் பரலோகம் போவீங்க? ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுகிறார், பிதா, குமாரன் மற்றும் தேவதூதர்கள்லாம் இருக்கிறாங்க. எதுக்காக இருக்கிறாங்கன்னா, நமக்காக, நாம வருவோன்னு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2வது பரலோகம் எங்க உள்ளதுன்னு கேட்டீங்கன்னா, அது இங்க இல்லை. நான் போய் உங்களுக்கு ஒரு இடம், அது மேலே இருக்கிறது. அது மேலே இருக்கு. 3வது கேள்வி. 3வது கேள்வி,
பரலோகம் எப்படி இருக்கும்? நான் மற்ற மதங்களை பற்றி நான் பேசல. வேதம் சொல்லுகிறது பரலோகம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கும். வேதம் திட்ட தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தான் இருக்கு. என்ன எழுதியிருக்கு? எடுக்கலாமா, படிக்கலாமா? வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரமா, இந்த 2 அதிகாரமும் ரொம்ப முக்கியமான அதிகாரம். பரலோகத்தை பற்றி எழுதியிருக்கிற அதிகாரம் வெளிப்படுத்தின புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். அதுக்கு முன்பதாக நான் ஒன்று சொல்லுகிறேன். பரலோகத்தை பற்றி சில காரியங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் எந்த புக்கு தெரியுமா படிக்கணும்? ஆதியாகமத்தை படிக்கணும். பைபிளில் முதல் புக்கு எந்த புத்தகம்? ஆதியாகமத்தை படிக்கணும். அதே மாதிரி பைபிளில் இருக்கிற கடைசி புக்கு எந்த புத்தகம்? வெளிப்படுத்தின புத்தகம். இந்த 2த்தையும் நீங்கள் ஒரு ஆள் படித்தாலே பரலோகத்தை, அதுவும் ஆதியாகமத்தில் முதல் சில அதிகாரங்கள்லாம் படித்தாலே உங்களுக்கு தெரியும் தேவன் எதற்காக இந்த உலகத்தை உண்டு பண்ணினா, எப்படி உண்டு பண்ணினா என்று சகல காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த 2 புத்தகம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியமான எது தெரியுமா? வெளிப்படுத்தின படிக்கலாமா? 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். 4வது வசனம் சேர்ந்து படிக்கலாமா? 4வது வசனம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். அவர்களுடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. பரலோகத்துல 4வது பரலோகம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். பரலோகத்தில் எப்படி இருக்காதுன்னு சொல்கிறேன், அப்புறம் பரலோகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பரலோகத்தில் எப்படி இருக்காதுன்னா, அங்கே எழுதியிருக்கிறது அங்கே என்ன இல்லை. ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குது? கண்ணீர் இல்லை, உன் கண்ணீரை துடைப்பார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது அங்கே மரணம் இல்லை, அங்கே மரணம் இல்லை. 3வது வேதம் சொல்லி இருக்கிறது அங்கே துக்கம் இல்லை. 4வது அங்கே அலறுதல் இல்லை. அடுத்தது அங்கே வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை. நம்ம ஊரில் சொல்லணும்னா, என்னுடைய பாணியில் சொல்லணும்னா, இனி ஹாஸ்பிட்டல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் தேவன் சில பாதைகளை கர்த்தர் நம்ம அனுமதிப்பார். அந்த பாதையில் ஏன் எனக்கு துக்கம்னு இல்லை, அந்த துக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நம்பி நாம் போக வேண்டும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. அவனுக்கு கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் நீ பொறுமையோடு ஓடு, நீ பொறுமையோடு ஓடு, நீ பொறுமையோட ஓடு, நீ பொறுமையோட ஓடு. பைபிளில் 4 காரியம் சொல்லுது, 5 காரியம் சொல்லுது, பரலோகத்தில் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற காரியம் 7 காரியம் இருக்கு. எழுதிக்குங்க, நான் அதை பின்பதாக நான் சொல்லுகிறேன். அதே 21ஆம் அதிகாரத்தில் 7 காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதான் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்தன, இனி எல்லாம் என்ன ஆச்சு? புதிதாயின. இனி இதுவரைக்கும் இருந்த காரியங்கள் எல்லாம் ஒளிந்து இது புதிதாகன. என்னென்னலாம் ஆண்டவர் புதிதாய் பரலோகத்தில் நமக்கு தருகிறார்? முதலாவது 21ஆம் அதிகாரத்தில் படித்தீங்கன்னா, அவர் நமக்கு புதிய சரீரத்தை கொடுக்கிறார். முதலாவது புதிய சரீரத்தை தேவன் தருகிறார். அதை 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு புதிய நாமத்தை தருகிறாராம். He gives a new name for us, புதிய நாமம். 3வது அவர் புதிய மாளிகையை நமக்கு தருகிறார்.
நமக்கு புதிய மாளிகை. நான்காவது, அவர் நமக்கு புதிய நகரமாகிய எருசலேமை தருகிறார். நான்காவது புதிய நகரமாகிய எருசலேம். ஐந்தாவது, நமக்கு புதிய தன்மையை தருகிறார், நியூ நேச்சர் தருகிறார். ஆறாவது, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் புதிய திராட்சரசத்தை தருகிறார் பரலோகத்தில். ஏழாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் புதிய பாடலை நமக்கு தருகிறார். ஆக பரலோகத்தில் எப்படி இருக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு போட்டிருக்கு. 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. வச்சிர கல்லினால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே 21ஆம் வசனம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்தின் வீதி எல்லாம் சுத்த பொன்னாய் இருந்தது. தேவன் நமக்கு இதுவரைக்கும் நாம் கண்டிராத ஒரு மகத்துவமான ஒரு இடத்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். புதிய நாமம், புதிய மாளிகை. இப்போ மூன்றாவது, பரலோகம் எப்படி இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. இப்போதான் முக்கியமான காரியத்துக்கு வர்றேன். இருக்கு. பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் எப்போ போவார்? நான்காவது. முதலாவது கேள்வி என்ன சொன்ன? எப்படி போவது. இரண்டாவது, பரலோகம் எங்கு இருக்கிறது. மூன்றாவது, பரலோகம் எப்படி இருக்கு. நான்காவது, பரலோகத்திற்கு எப்ப ஒரு மனுஷன் போவான். எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கேள்வி, ஒரு ஆள் மரிச்ச உடனே பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? ஒரு ஆள் மரிச்ச உடனே என்ன நடக்கும்? இப்போ நான் மரிச்சிட்டேன்னா அடுத்தது என்ன நடக்கும்? நம்ம எல்லாம் நம்புகிறோம், பரலோகத்தை நம்புகிறோம். தேவன் அதை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இது நன்கு நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன், புரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ சும்மா ஓடுறதில்லை, நீங்கள் விசுவாசத்தோடு நடக்கணும், இதை தெரிந்து நீங்கள் போகணும். 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். ஒன்று குறைய பவுல் சொல்கிறார். இங்கே சொல்கிறார், என் வாழ்க்கையில் இருக்கிற மேன்மை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடி 5 முறை நான் 5 முறை நான் அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன். என்னை கொம்பை வச்சு, மிலார்கள்னா கொம்பை வச்சு என்னை அடித்தார்கள். 3 முறை அடித்தார்கள். அப்புறம் 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல், இவைகள் எல்லாம் இல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அது நெருக்குகிறது. அவர் சொல்லுகிறார், இத்தனை பாடுகள் என் வாழ்க்கையில் இருந்தது. இத்தனை பாடுகள்லாம் சொல்லிட்டு தான் அடுத்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லவே. எனக்கு மேன்மை பாராட்டுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதலையும் சொல்லுகிறேன். வெளிப்படுத்துதலையும் நான் சொல்றேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னாடி 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 3ஆம் வானம் வரைக்கும் தன்னை சொல்லுகிறார். நான் 3ஆம் வானம் வரைக்கும் நான் போனேன்.
அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன். அது எனக்கு தெரியாது, தேவன் அறிவார். அது தேவன் தான் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவன் பரதீசுக்கு எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் மனுஷரால பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பரலோகத்துக்குன்னு ஒரு பாஷை இருக்கான். அது மனுஷனுடைய பாஷை கிடையாது. பவுல் சொல்லுகிறார், மனுஷனுடைய பாஷை கிடையாது, அது யாருக்குமே தெரியாத பாஷை. அடுத்த வசனம், இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். அந்த வார்த்தை மட்டும் நூறு முறை படிக்கலாமா? 5வது வசனத்தை, இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களையே குறித்து வேறொன்றும் இல்லாமல் நான் மேன்மை பாராட்ட. ஏன் சொல்லுகிறார் தெரியுமா அந்த வார்த்தை? நான் பரலோகத்துக்கெல்லாம் போனேன், பரலோகத்துக்கெல்லாம் நான் பார்த்தேன், ஆனால் அது இல்லைங்க என் மேன்மை. என் மேன்மை என்ன தெரியுமா? நான் அடிபட்டேன், தேவனுக்காக அடி வாங்கினேன், தேவனுக்காக உழைச்சேன், தேவனுக்காக செய்தனே, அதுதான் என்னுடைய மேன்மைன்னு சொல்லுகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை உண்டுங்க, அது தேவனுக்காக வாழ்ந்து தேவனுக்காக மறிக்கிற வாழ்க்கை. பவுல் சொல்லுகிற வார்த்தை, நான் 5 முறை 39 முறை என்னை அடித்தார்கள், 3 முறை ஒரு கொம்பை வச்சு என்னை அடிச்சாங்க. ஒரு ராத்திரி முழுவதும் ட்ரெஸ்ஸே இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் ஒரு தீவில் இருந்தேன். கள்ள சகோதரர்களால் எனக்கு மோசம் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகள்னாலும் எனக்கு மோசம் உண்டு. ஆனாலும் சொல்லுகிறார், இவ்வளவு கஷ்டம் நான் இருந்தாலும் நான் இயேசுவுக்காக நான் பின்பற்றி நான் ஓடுவேன். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. அவர் தான் சொல்லுகிறார், எனக்கு லாபமான காரியங்கள் அநேகம் இருந்தாலும் அதை நஷ்டமும் குப்பையுமாய் நான் எண்ணி எனக்கு தேவன் முன் குறித்ததை நான் அறிந்து ஒன்றை நான் பிடித்து அதையே நாடி நான் ஓடுகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். கையை தட்டி ஆண்டவருக்கு சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் ஒரு காரியத்தை தெரிஞ்சு வச்சுக்கேன். இந்த பாயிண்ட் அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். இந்த பாயிண்ட் அடுத்த வாரம் பேசுகிறேன். ஒரே ஒரு காரியம், நீ பரலோகத்துக்கு போகணும்னா தேவனுக்காக அநேக பாதைகளிலே கர்த்தர் உன்னை அனுமதிப்பார். சுகவீனங்கள், பலவீனங்கள், குடும்பத்தின் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் அவமானங்கள், அவிசுவாசிகள் மத்தியில் சில அவமானங்கள்லாம் நமக்கு வரும். அதை நீ பொருட்படுத்தாத. தேவன் வைத்த பாதையில் நீ பொறுமையோடு ஓடு. கர்த்தர் உனக்கு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தருவார்.